ஃபஸ்ட்டு ஒரு டைரக்டர் அவருடைய ரூமில் கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு பேசி எனக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்பிச்சது வந்து சசி சார் தான். ஏன்னா நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என் காலேஜில் வந்தார். அவங்க இவனை பிரசன்னாவை சேர்க்கறதுக்காக வந்தார். இப்போ அவர் டிஓபியாக இருக்கார் அவர். அப்போ வந்து நான் வந்து காலேஜில் கொஞ்சம் திமிராக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பிரின்ஸிபல் ரூம்லேயே கூட்டு போய்ட்டு சாரை உட்கார வச்சு பிரின்ஸிபல் எல்லாம் மிரட்டுறேன். எனக்கு தெரிஞ்ச சார், எங்கள் சார் இவருக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கேட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை வச்சு சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் வாய்ப்பு கேட்கறதுக்காக உங்களை மீட் பண்ணணுன்னு கேட்டால் அவரும் ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். சரி நான் ஆஃபீஸ் போனேன். என்னை கூப்பிட்டாரு, ரூமில் கூப்பிட்டாரு. அவருக்கு முன்னாடி வந்து உட்கார வச்சு பேசினார். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரில. என்னென்னா கலர் தான். நான் போட்டு இந்த டிஷர்ட்டோட கலர் என்ன கலர்னு கேட்டார். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பட் ஆனால் அந்த கலர் டக்குன்னு வரல. ஒரு வெர்மிலியன் யூன்னு நினைக்கிறேன் அது. அப்புறம் நான் வந்து வெளியே வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வந்து இவன் யாரோ ஒரு பையன் வந்தான். சரி என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாரு, நீ இப்போ வெளியே வெயிட் பண்ணினார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நான் வந்து திரும்ப போன உடனே நான் சொல்லிட்டேன், இதான் அந்த க்ரீன் கலர் அது ஒரு மாதிரி வெர்மிலியன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உன்னை பார்த்த உடனே முதல்ல ரவுடி மாதிரி இருந்தேன். காலேஜில் ரொம்ப ரவுடி மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணேன். அப்போது மேலே அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் தெரில, ஆனால் தேடி வந்து சொல்லிட்டேன். ஸோ ஓகே நீ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நீ ட்ரை பண்ணு. பட் ஆனால் என்கிட்ட வந்து இப்போ சேர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டைரக்டருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டார். பட் அதுவும் அங்கேயும் சேரல நான். பட் ஆனால் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரை மீட் பண்ணி என்னை வந்து பயங்கர பாசிட்டிவாக எமோட் பண்ணி அந்த அமிச்சது இருக்குல்ல, அது அசோக் பில்லர்கிட்ட தான் அந்த ஆஃபீஸ் ஐ திங்க் இப்போ வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது என்னை பார்க்க வராங்க, இல்லை என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண வராங்க, இல்லை நான் அசிஸ்டன்ட் டைரக்டரை வேலை செய்கிறப்ப யாராவது ட்ரை பண்ணி வராங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி நான் அவங்க இதை பேசி அவங்கள ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. தேங்க்யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.